ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது வந்து லாஸ்ட் வீக் வந்து எடுத்ததும் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்ததுங்க தான் இந்த விலாக்லாம் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இதில் வந்து இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் வந்து என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வல்லாரைக்கீரை துவையல் ரெசிபி இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த துவையல் ரெசிபி வந்து ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஷேர் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் தான் நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. வீடியோ வந்து ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே கண்டிப்பாக ஹைப்பும் வந்து கொடுங்க. பசங்களை ஸ்கூலில் விட்டு வந்த உடனே முதல் வேலையாக வந்து நான் சாப்பிட்டேன். அன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்சு பேக் பண்ணங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. வீடியோலாம் நம்ம எடுத்தோம்னா அடுத்த நாள் இல்லை அடுத்த 2 நாளாக நம்ம ஷேர் பண்ணால் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோங்கிறது ஞாபகம் வரும். நம்ம வீடியோ எடுக்கிறோம், ஆனால் வந்து உடனே ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. டிலே ஆகி ஷேர் பண்ணுறதுனால அன்றைக்கி நான் பசங்களுக்கு என்ன லஞ்சு பேக் பண்ணங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. முதல் நாள் தான் வந்து தெருவில் வந்து மீன் வாங்கினேங்க. கிழங்கா மீன் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி குழம்பு வச்சுருந்தேன். அது மீதி மிச்சம் குழம்பு வந்து இருந்தது. அதை தான் இப்போ வந்து போட்டு சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மீன் குழம்பு வந்து பண்ணியிருக்கிறேங்க. நான் கலவை மீனாக வாங்கும்போது ஏதாவது 1, 2 கிழங்கா வந்து இருக்கும். குட்டி குட்டியாக தான் வந்து இருக்கும். கலவை மீனாக போட்டு குழம்பு வைக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் தனியாக வெறும் கிழங்கா மீன் மட்டும் போட்டு குழம்பு வந்து வச்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப முள்ளே கிடையாது. ஒரு 50 ரூபாய்க்கு தான் வந்து மீன் வாங்கினாங்க. கொஞ்சம் நிறையவே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. மீடியம் சைஸாக தான் இருந்தது. வறுவலும் பண்ணேன், குழம்பும் பண்ணியிருந்தேன். மிச்ச குழம்பு தான் வந்து இருக்கிறது. இப்போ தான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டதுக்கப்புறமா அன்றைக்கி போட வேண்டிய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு லாங் வீடியோக்கும் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்தது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. வந்தாச்சா ரொம்ப நாளைக்கு அப்புறம்? என்ன பார்க்குறீங்க? பா பிஸ்கட் தரேன் இரு. நான் தள்ளி விடுறேன். ஏய், அப்போ அவங்க யார் வந்து? ஏய் ஏய், உனக்கு இல்லையா பிஸ்கட்டு? நீ பூசா வரியா நீனு? உனக்கு வேணுமா? இந்தா இந்தா இந்தா. வா. ஏய் ஏய் ஏய், ஏன் தள்ளி விடுறத? என்ன எட்டி பார்க்குற? என்ன எடுக்க வந்தேன்னு பார்க்குறியா? வெளில போ வெளில போ வெளில போ. வெளில போனால் தான் தருவேன். உள்ளே எதுக்கு வரீங்க? உள்ளே எதுக்கு வரீங்க? உள்ளே எதுக்கு வந்தீங்க? குட்டி மங்கி வந்திருக்கியா? ரெகுலராக ஒரு 2 மங்கி வருங்க. அதுக்கு தான் எப்போதுமே பிஸ்கட் கொடுப்பேன். இந்த நேத்தி போட்டு ஒரு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணது அப்படியே வந்து இருந்தது காஞ்ச மாரி. அது போட்டு அதை திங்கவே இல்லை. அப்புறம் திருப்பி நிறைய குரங்கு வந்துருச்சு. குட்டி குரங்குலாம் நிறைய வந்ததுனால திருப்பி வந்த குரங்குக்கு எல்லாருக்கும் வந்து பிஸ்கட் கொடுத்துட்டு இருந்தேன். பிஸ்கெட்லாம் சாப்பிட்டல, அப்புறம் என்ன? இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. எதுக்கு மேலே ஏறுற? ஓய், ஜன்னல்கிட்ட போகக்கூடாது. இங்கே பா இங்கே பா. ஏய், இங்கே பார். மதிக்கிறீங்க அது? போ வெளில போ வெளில.
போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருந்ததுங்க. அவங்க கூட டைம் போனதே வந்து தெரியல. அப்புறம் நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த புதினா தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இது ஏற்கனவே எடுத்த வீடியோ தான். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, புதினா செடி நீங்கள் எப்படி வந்து வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி கீழ் வீட்டில் வந்து குடியிருந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து வெளியில் வாக்கிங் போயிட்டு வரும்போது இந்த புதினா எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருந்தாங்க. அது வேரோடு எடுத்துகிட்டு வந்தாங்களேன்னு எனக்கு தெரியல, அவங்க தான் வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1, 2 தான் என்னமோ வந்து வச்சுருந்தாங்க. நிறைய படர ஆரம்பிச்சிருச்சு. தேவைப்படும் போது அவங்களும் வந்து கிள்ளிப்பாங்க. நானும் அவங்க போனதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு இது 3வது வாட்டி 4வது வாட்டி இதை வந்து நான் கிள்ளி யூஸ் பண்ணுறேன். அடியில் வேர்லாம் விட்டுட்டு மேலோடவாக வந்து கிள்ளிக்கிறது. அதுக்கப்புறம் அது திருப்பி நல்லா வளர ஆரம்பிக்குது. இந்த வல்லாரைக்கீரை வந்து தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். நான் வல்லாரைக்கீரை கூட கொஞ்சமாக புதினா இருந்தால் எப்போதுமே சேர்த்துப்பேன். இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அது இல்லைன்னா வெறும் வல்லாரைக்கீரையிலே நம்ம இது தொக்கு வந்து பண்ணிக்கலாம். சில பேர் துவையல்னு சொல்லுவாங்க, தொக்குன்னு சொல்லலாம். நம்மளோட விருப்பம் தான் பேர் வச்சுக்கிறது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து 1 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கிறேன். காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து நான் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காஞ்ச மிளகாய் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இதை லைட்டாக வந்து வறுபட்டதுமே அதை பருப்புலாம் செவந்த ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அந்த க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா வல்லாரைக்கீரை, நான் அதோட தண்டையும் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த புதினா இது 2மே சேர்த்து சும்மா ஒரு 2, 3 பெரட்டினாலே போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திருப்பி நான் அதை நம்ம வந்து அரைச்சிட்டு வானலில் திருப்பி நல்லா வந்து வதக்கி தான் எடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, அதுக்கு ரொம்ப வந்து திப்பியாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, இந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து மெயினாக ஒரு தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லெண்ணெயிலே செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் வந்து மெயினாக இந்த தாளிப்புக்கு வந்து வடகம் வந்து சேர்க்கணும். தாளிப்பு வடகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த துவையலை வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியிலேயே வச்சுருந்தா கூட 2, 3 நாளைக்கு வச்சுருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்த்து நிறைய செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் 10 நாள் கூட வந்து வரும். இதை வந்து நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். நான் வந்து பெரும்பாலும் இதுமாரி துவையல் தொக்கு ஐட்டம்லாம் வந்து சாதத்துக்கு தொட்டுக்க மாட்டோம். அதை வந்து சாதம் போட்டு கலரி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருவேன். பசங்களுக்கு இந்தமாரி புதினா, மல்லி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் இதுமாரி செஞ்சு கொடுத்துருவேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே நீங்கள் வந்து மல்லித்தழை இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. வெறும் வல்லாரைக்கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. அப்புறம் அன்றைக்கி வந்து மதியத்துக்கு வந்து வரக்கூடிய விலாக்லாம் எடிட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருந்தேன். இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த மாதம் பிறந்த ஒரு 2 நாளில் வந்து வாங்கினது. இப்போ அர்ஜென்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து லிஸ்ட்டு எழுதி இப்போ நம்ம ரெகுலராக ஹோல்சேல் கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்துடணும். மெயினாக வந்து அரிசி, தாளிக்கிற ஐட்டம் இந்த கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டமில் இந்த பட்டை, கிராம்பு, ஜாதி பத்திரி, நச்சுப்பூ இது எல்லாமே வந்து வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு, குளியல் சோப்பு 3 பேருக்குமே, அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு, ரின் லிக்விட், இந்த வாட்டி வந்து பவுட்ரு வாங்கலை, லிக்விடாக வந்து வாங்கியிருக்கிறேன். டீ தூள், சர்க்கரை இது எல்லாம் தாங்க இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து வாங்கியிருக்கிறேன். இதுவே வந்து ரூ. 1800 ஆயிடுச்சு. அரிசியோட ரேட்டு தான் இப்போ ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்போதுமே வாங்குகிற அரிசி வந்து கிலோ ரூ. 50 தான். இந்த வாட்டி கிலோ ரூ. 54 வந்து போட்டிருந்தது பில்லில் வந்து பார்த்தேன். அப்புறம் முட்டையும் வந்து ஒரு 24 முட்டையை வந்து வாங்கியிருக்குது. அதை வந்து பில்லுலேயே தான் வந்து சேரும். மளிகை பொருட்கள் எப்போதுமே மாதத்துக்கு சில சமயம் வந்து மொத்தமாக வந்து ஃபஸ்ட் டைமே வாங்கி முடிச்சிடுவோம். ரெகுலராக ஹோல்சேல் கடையில் வாங்குவோம். இப்போ டிமார்ட் வந்ததுனால 2 இதுலேயுமே வந்து எங்கெங்கே எதை வாங்கணுங்கிறத பிளான் பண்ணி பிரித்து வச்சுருப்பேன். ஃபஸ்ட் டைம் இங்கே ஹோல்சேல் கடையில் வாங்கியாச்சு. அடுத்த சிங்கிள் வந்து நான் டிமார்ட்டில் வந்து அதையும் வாங்கியிருக்கிறேன். சண்டே அன்றைக்கி வாங்கியாச்சு. அது வந்து நான் இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களா லிக்விடானு வந்து கேட்டிருந்தாங்க. நான் 2மே மாற்றி தாங்க வந்து யூஸ் பண்ணுறது. எப்போ மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்தாலுமே பில்லில் இருக்கிறது, அதில் இருக்கிற விலைகள் கரெக்டாக நம்ம போட்ட ஐட்டம்லாம் வந்திருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிப்பேன். ஏன்னா சில சமயம் மாற்றியும் போட்டுடுறாங்க. ரேட்டு வந்து சில சமயத்துக்கு வந்து கூடையும் போட்டுறாங்க, சில சமயம் கம்மியாகவும் எழுதிடுறாங்க. அதனால் ஒரு வாட்டி எப்போதுமே செக் பண்ணிக்கிறது.
லாஸ்ட்டு மந்த்து வாங்கின மளிகை பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் எப்போதுமே லிஸ்ட்டை வந்து எழுதுவேன். அதில் இப்போ இந்த முதல் ஒரு வாரத்துக்கு வந்து அவசியமாக இப்போ என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வந்து இப்போ வாங்கியிருக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு கீழே இறங்கி வந்தேன். செடிக்கு காலையில் தண்ணி விடலை. சரி, தண்ணி விடுறதுக்கு முன்னாடி வந்து மருதாணி தான் கொஞ்சம் வந்து பறிச்சிட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு இந்த ஆரி ஒர்க் சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து மருதாணி வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து ஒடிச்சிட்ருக்கிறேன். உருவறதுக்கு டைம் இல்லை, அதனால் அப்படியே வந்து சின்ன சின்ன கலையை அப்படியே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்து பறிச்சுட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குச்சி குச்சியாக மேலே உயரமாக போகுது. ரொம்ப கொழுந்தாக தான் இருந்தது. ரொம்ப நிறையலாம் இல்லை, கம்மியாக தான் இருந்ததுனால இருந்தது வரைக்கும் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாமேன்ட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு கையிடவும் வந்து செடிக்கும் தண்ணி விட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.